அட இந்த பூவெல்லாம் எடுத்துட்டு எங்க போற? இந்த பூவை கொண்டு அங்க வை. தேங்காய் 2 வாங்கிட்டு வந்துரு. இருந்தாலும் ஒரு வாட்டி சமையல் அறையில பாத்துரு. அப்புறம் தரமான கடலை மாவா பார்த்து வாங்கிட்டு வா. லட்டு பண்ணணும். அப்புறம் தேவையானதெல்லாம் இதுல எழுதிருக்க. இருந்தாலும் விட்டு போடுறத நீ சரி பாத்துக்க. மருமகளே சிம்மி. சொல்லுங்க. எதையும் விடாம எல்லாத்தையும் சரியா எழுதி கொடுத்துருக்கல? அத்தை நீங்க கவலைப்படாதீங்க, எல்லாம் சரியா எழுதி கொடுத்துருக்க. ஆமா, நம்ம ரோஷினி எங்க காணோம்? ரோஷினி தெரியல அத்தை, காலையில இருந்து எங்க போனானே. ஆமா, நீங்க ஏன் கவலைப்படுறீங்க? அதான் நான் இருக்கல, நான் எல்லா வேலையும் பாத்துக்கிறேன், எதையும் மறந்துட மாட்டேன். அது சரி. ரோஷினியை பத்தி கேட்டீங்களாமா? தன்னோட அனாத ஆசிரம வேலையா அவ போயிருக்கா, சொல்லிட்டு போனா. ரோஷினி வீட்டுல இல்லையா? எங்க போயிருப்பா? அப்ப நம்ம சித்தி எங்க? சித்தார்த்த முக்கியமான வேலை இருக்குன்னு காலையிலேயே கிளம்பி போயிட்டாமா. எல்லாருக்கும் முக்கியமான வேலையா? அப்ப விருந்தை யாரு கவனிச்சுக்கிறது? அத்தை நான் போய் வேலை பாக்குறேன். இவனுக்கு என்னாச்சு? யாருக்கிட்ட கேட்டு நீ டிடிக்கு லீவ் கொடுத்த? இது என்ன உன் அப்பனோட ஆஃபீஸா? ஒரு வேலை பண்ணு, உடனே ஆஃபீஸுக்கு வர சொல்லு. அப்படி வர முடியாதுன்னு சொன்னா நாளையிலேருந்து ஆஃபீஸுக்கு வர வேண்டாம்னு சொல்லு, புரியுதா? மாமா, ஆஃபீஸ்ல இருந்து ஃபோன் வந்தது. அது என்னன்னா, ஊழியர்கள்லாம் ரொம்ப சோம்பேறி ஆயிட்டாங்களாம். அதனால நீ ஒரு நாள் கூட விடுமுறை எடுத்தது இல்லையா? இல்ல எப்போ உனக்கு வேலை வந்தது இல்லையா? லீவ் எடுக்கிறது ஒவ்வொரு ஊழியனோட உரிமை. ஏதாவது அவசர வேலை இருந்திருக்கும், அதனாலதான் விடுமுறை எடுத்திருப்பாங்க. அவங்க நம்ம ஆபீஸ்ல வேலை செய்யறவங்க அடிமை இல்லை. டிடி மேடம் என்னோட சம்பந்தி. அப்படிங்கிறத மறந்து நீ பேசலாம், நான் பேச முடியாது. நாம எப்பவும் அவங்க கிட்ட மரியாதையா நடந்துக்கணும். அப்புறம் இன்னொரு விஷயம், ஆபீஸ் வேணா நீ பராமரிக்கலாம், ஆனா ஆபீஸ் என் பேர்ல இருக்குங்கிறத மறந்துடாத. மேனேஜருக்கு போனை போட்டு நான் சொன்ன மாதிரி செஞ்சிடாதீங்கன்னு அவர்கிட்ட சொல்லு. இனிமே எப்பவும் என் சம்பந்தி அம்மாவை நீ தொந்தரவு பண்ணக்கூடாது. நான் சொன்னதை நீ புரிஞ்சுக்கிட்டல்ல? சரி. மேனேஜர், நான் கோபத்தில் ஏதோ பேசிட்டேன். நீங்க ஒரு வேலை பண்ணுங்க, டிடியை தொந்தரவு பண்ணாதீங்க. அதாவது டிடி மேடத்துக்கு ஃபோன் பண்ணாதீங்க. இது நான் உனக்கு கொடுக்குற லாஸ்ட் வார்னிங் ராஜீவ். மறுபடியும் நீ இப்படி நடந்துக்கிட்டா நேத்து தான் ரோஷினி என்ன போட்டு மிரட்டினா. இன்னைக்கு காலையில இருந்து எங்க போனான்னு தெரியலையே. நிச்சயமா எனக்கு எதிராக ஏதோ ஒரு சதி நடந்துகிட்டு இருக்கு. அதை கண்டுபிடிக்கிறேன்.